ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. நல்ல பெரிய வசதியான குடும்பம், நிறைய சொத்து பத்துகள்லாம் இருக்குது, நிறைய வருமானங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த குடும்பத்துடைய வருமான நிர்வாகத்தெல்லாம் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. ஆனா இந்த 3 பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, 3 பேருக்குமே சரியா கண்ணு தெரியாது. பெரியவனுக்கும் சரி, நடுவில் இருக்கிறவனுக்கும் சரி, இந்த கடைசி பையனுக்கும் சரி, இவங்களுக்கு எது ஒண்ணுமே கிட்ட ரொம்ப க்ளோஸா போய் பார்த்தா தான் தெரியுமே தவிர தூரத்தில் இருக்கிற விஷயங்கள், பொருட்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால இப்போ இந்த குடும்பத்துடைய வருமான கணக்கு வழக்குகள் எல்லாம் யாரு பாக்குறது அப்படின்றத இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த கடைசி பையன் சொன்னான், அண்ணனுக்கு சரியா கண்ணு தெரியறது இல்ல, அதனால வீட்டுடைய கணக்கு வழக்கெல்லாம் நானே பாத்துக்கிறேன், இல்லைன்னா யாராச்சும் ஒரு ஈஸியா ஏமாத்திடுவாங்க அப்படின்னா. உடனே நடுவில் இருக்கிறவங்க சொன்னா, ஆமா இவருக்கு இன்னும் பெருசா நல்லா கண்ணு தெரியற மாதிரி, பாருங்க உங்க 2 பேரோட எனக்கு தான் நல்லா கண்ணு தெரியும், அதனால நானே குடும்பத்துடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற. இந்த பெரியவன் சொல்றான், டேய் உங்களை பத்தி எனக்கு தெரியாதாடா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, 3 பேருக்குமே ஒழுங்கா கண்ணு தெரியாது கிடையாது, நம்மள யாருக்கு நல்லா கண்ணு தெரியுதுன்னு ப்ரூவ் பண்றோமோ அவங்க வேணா இந்த குடும்பத்துடைய கணக்கு வழக்குகளை பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த பெரியவன் ஒரு ஐடியா சொல்றான். இந்த 3 பேரும் ஓகே ஓகே அக்ரீட், நம்ம 3 பேர்ல யாருக்கு நல்லா கண்ணு தெரியுதோ அவங்க குடும்பத்துடைய கணக்கு வழக்க பாத்துக்கலாம் அப்படின்றானுங்க. இது எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னும் போது இந்த நடுவு பையன் சொல்றான், நம்ம ஊர்ல நாளைக்கு கோயில்ல ஒரு புதுசா ஒரு போர்டு ஒன்று வெளியில அந்த என்ட்ரன்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த போர்டுல என்ன எழுதி இருக்குன்றத யாரு நல்லா தெளிவா படிக்கிறோமோ அவங்க தான் வீட்டுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு இந்த 3 பேரும் ஓகே ஓகே செம ஐடியாவா இருக்கே, நல்லாவா இருக்கே அப்படின்ட்டு இந்த ஒரு போட்டிக்கு ஒத்துக்கிட்டானுங்க. அன்னைக்கு நைட்டே இந்த மூத்த பையன் என்ன பண்றான், நைஸா மற்ற 2 பேருக்கு தெரியாம அந்த கோயிலுக்கு கிளம்பி போறான். கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய நிர்வாகி கிட்ட, வணக்கம்யா, ஏதோ கோயில்ல புதுசா போர்டு எல்லாம் வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி, புதுசா ஒரு போர்டு வைக்கலான்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம், நாளைக்கு வச்சிருவோம் அப்படின்னாரு. அப்படியா, அந்த போர்டுல என்ன எழுதுறீங்க அப்படின்னதுக்கு அந்த கோயில் நிர்வாகி சொன்னாரு, வாய்மையே வெல்லும் நல்லவன் வாழ்வான் அப்படின்ற வாசகத்தை எழுதுறோம் அப்படின்னு. இவ்வளவுதானா? நாளைக்கு நான் அவனுக்கு முன்னாடி இதை படிச்சு காட்டி நான் குடும்பத்துடைய நிர்வாகத்தை ஏத்துக்க போறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல பெரியவன் கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்துல இந்த 2வது பையன் அதே மாதிரி கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு அந்த கோயில் நிர்வாகி கிட்ட பேச்சு கொடுக்குறான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க என்ன இவ்வளவு தூரம்? ஆமா கோயில் ஏதோ போர்டு வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுதான் பாத்துட்டு போலான்னு. ஆமா நாளைக்கு காலையிலேயே போர்டு வச்சிருவோம். ஓ அப்படியா, என்ன அந்த போர்டுல எழுதுறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு, வாய்மையே வெல்லும் நல்லவன் வாழ்வான் அப்படின்ற வாசகத்தை தான் அதுல எழுதுறோம். அப்படியா, சூப்பர் சூப்பர். அந்த வாசகத்தை சுத்தி ஏதாச்சும் டிசைன் எதனா போடுறீங்களா? ஆமா, அதை சுத்தி தாமரை டிசைன்லாம் போடுறமே. இது போதும், இதை வச்சு நான் நாளைக்கு அவனுக்கு முன்னாடி இதை படிச்சு காட்டி இந்த டிசைன் பத்தி எல்லாம் சொல்லி எனக்கு தான் கண் பார்வை நல்லா தெரியுதுன்னு சொல்லி நாளையில இருந்து குடும்பத்துடைய நிர்வாகத்தை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சந்தோஷத்துல அந்த 2வது பையனும் போயிட்டான். இவனுங்களுக்கு தெரியாம இந்த 3வது பையன் அதுக்கப்புறம் வரான். அவன் இதே மாதிரி கோயில்ல சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டு அந்த நிர்வாகியை பார்த்தா, சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க, இந்தாங்க டொனேஷன் வச்சுக்கோங்க, கோயில் திருவிழாலாம் வருது அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமா சார், ஏதோ புதுசா போர்டுலாம் வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி, நாளைக்கு கோயில் வாசல்ல பெரிய போர்டு ஒன்று வைக்கிறோம். அப்படியா, என்ன அந்த போர்டுல எழுதுறீங்க அப்படின்னு இவனும் தெரியாத மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு, வாய்மையே வெல்லும் நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு போர்டுல இது மட்டும் தான் எழுதுறீங்களா, இல்ல சுத்தி டிசைன்லாம்? ஆமா, தாமரை டிசைன்லாம் போடுறமே சுத்தி. சூப்பர் சூப்பர் சார், இதை தவிர வேற ஏதாச்சும் அந்த போர்டுல எழுதிருக்குமா? ஆமா, அந்த போர்டை உபயம் பண்றாரு, ஸ்பான்சர் பண்றாரு மிஸ்டர் பரந்தாமன், அவர் பேர் எழுதிருப்போமே. சூப்பர், இதை நாளைக்கு நம்ம அவனுக்கு முன்னாடி சொல்லி காட்டி லானில இருந்து குடும்பத்துடைய நிர்வாகத்தை நாம ஏத்துக்கலான்ட்டு அந்த 3வது பையனும் ஐடியா பண்ணிட்டு அவனும் நைட்ட வீட்டுக்கு போயிடுறான். மறுநாள் காலையில் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பதான் நல்லா குளிச்சுட்டு அப்படியே பட்டக்கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு 3 பேரும் கோயில் முன்னாடி வரானுங்க. கோயிலுடைய கோபுரத்தை பார்த்தோன்னு பெரிய பையன், ஆஹா எனக்கு நல்லா தெரியுது கோயிலுடைய அந்த போர்டு, வாய்மையே வெல்லும் நல்லவன் வாழ்வான், எனக்கு நல்லா தெரியுது, நான் தான் இனிமேல் வீட்டுடைய நிர்வாகத்தெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா. இந்த 2வது பையனை பார்த்து, அதை சுத்தி என்ன டிசைன் போட்டுருக்கு தெரியுதா அப்படின்னா. இந்த பெரிய பையனுக்கா டிசைனா, அது கேட்க முட்டமே, டிசைனு அது ஏதோ கோடு கூட போடுது
அப்போ உனக்கு கண்ணு சரியா தெரியல. அதுல தாமரை டிசைன் போட்டிருக்குடா, எனக்கு நல்லா தெரியுது தாமரை டிசைன் அப்படின்னு. முதல் பையன் ஐயோ போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டாவது பையன் எனக்கு நல்லா தெரியுது, நான் தான் இனிமேல் குடும்பத்துடைய நிர்வாகத்தை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணாவது பையன் டேய் இருடா இரு, இந்த தாமரை டிசைனோட அந்த போர்டை ஸ்பான்சர் பண்ணவருடைய பேர் எழுதிருக்கு அது தெரியுதா அப்படின்னா. இந்த ரெண்டாவது பையன் டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்தா போர்டு ஸ்பான்சர் பண்ணவர் பேர் கூட எழுதிருக்கு. ஐயோ இதை கேட்காம விட்டோமே, என்ன எழுதிருக்கு? பரந்தாமன், அவரு தான் இந்த போர்டை ஸ்பான்சர் பண்ணாரு, அவர் பேர் எழுதிருக்கு பாரு அதுல, எனக்கு தான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து இந்த கோயில் நிர்வாகி வரார். வாங்க தம்பிங்களா, வாங்க வாங்க வாங்க, காலையிலேயே கோயில்ல என்ன போர்டு வச்சிருக்குன்னு பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னாரு. ஆமா சார், ஆமா ஆமா அப்படின்னாரு. அது இந்த போர்டை தூக்கி மாட்டுறவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, அவன் வந்தவனே தான் போர்டை மாட்டணும், இன்னும் உள்ளதான் பாருக்குது, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க மாட்டினவனே பாத்துட்டு போங்க அப்படின்னு. போர்டே மாட்டல, அதுக்குள்ள இவனுங்க எப்படியெல்லாம் ஒருத்தனை ஏமாத்திக்கிட்டான்னு பாத்தீங்களா. இது நான் சைனால இருந்து சுட்ட கதையா இருந்தாலும் இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ப்ராவர்ப நம்ம ஊர்லயும் சொல்லி இருக்கிறாங்க. ஞாபகம் வருதா? அண்ணன் எப்ப கிளம்புவான், தின்ன எப்ப காலியாகும். குடும்ப சொத்துன்னு வந்துட்டாலே உலகத்துல இருக்கிற எல்லா அண்ணன் தம்பியும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. செந்தில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது செம்ம ஹாட்டு மாச்சி.